மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கடைசி கிளாஸில் 2010ஆம் ஆண்டு வரைக்குமான சுழற்சி இயக்க கேள்விகள் பார்த்தினாங்க. இன்றைக்கி 2011ஆம் ஆண்டுலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ இதில் 2011ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், சடத்துவ திருப்பம் I2வையும் கோணக்கதி ω2வையும் ஒரு விண்வெளியோட B ஆனது சடத்துவ திருப்பம் I1ஐயும் கோணக்கதி ω1ஐயும் உடைய ஒரு விண்வெளி நிலையம் Aயுடன் உருவில் காணப்படுகின்றவாறு பொது அச்சு வழியே ஒப்பமாக இணைகின்றது. அப்போ இந்த ஒப்பமாக இணைகின்றது அந்த வசனத்தை கவனித்து கொள்ளணும். ஒப்பமாக இணைகிற நேரம் அங்கே எந்த ஒரு விசையுமோ அல்லது புறமுறுக்கமோ அங்கே தொழிற்படையலை. சரியா? இப்போ ஒப்பமாக இணைகிறது என்று சொல்லப்படுது. இரு பொருள்களினதும் ஏகபரிமாண இயக்கங்களை புறக்கணிக்க இரு பொருள்களும் இணைந்த பின்னர் பொது அச்சு பற்றி தொகுதியின் கோணக்கதி யாது? இப்போ இதில் எங்களுக்கு இவ்வாறான ரெண்டு தனித்தனி தொகுதிகள் தரப்பட்டிருக்குது. இப்போ இந்த வெளியில் இருந்து ஒரு B என்ற ஒரு ஆள் Aயோட இணைய போகிறார், ஒப்பமாக இணைய போகிறார். ஸோ இணைகிற நேரம் எனக்கு இணைஞ்ச பிறகு கடைசியாக இவ்வாறு இந்த வடிவம் பெறப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய சடத்துவ திருப்பம் I1, இது I2. ஆகவே இணைஞ்ச பிறகு மொத்த சடத்துவ திருப்பம் என்று பார்த்தால் I1ம் I2வும் கூட்டுப்பட போகுது. இந்த அச்சு பற்றி இது இப்போ ஒமேகா என்ற கோணக்கதியோட சுற்றுதல் வைப்போம். இப்போ இணையறதுக்கு முதல் இதொரு தொகுதி இதொரு தொகுதியாக இருந்தது. ஆகவே கோண உந்த காப்பு தத்துவத்தை பாவிச்சால் ஆரம்ப சடத்துவ திருப்பம் தர கோண வேகம், B-னது ஆரம்ப சடத்துவ திருப்பம் கோண வேகம். இப்போ இந்த மொத்த தொகுதி ஒமேகா. ஸோ ஒமேகா சமன் I1 ω1 சக I2 ω2வின் கீழ் I1 சக I2. எவ்வாறான விடை இருக்கு பாருங்க. I1 ω1 சக I2 ω2வின் கீழ் I1 சக I2 நான்காவது விடை. அதே வருஷம் ஓல் சிலபஸ் கேள்வி ஒன்றில் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால், இந்த தொகுதியை தந்து போட்டு இந்த உருவத்தை அப்படியே தந்து போட்டு இப்போ அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், சடத்துவ திருப்பம் I1ஐயுடைய ஒரு விண்வெளிக்கலம் A ஆனது சடத்துவ திருப்பம் I2, அதாவது இதே தான் I1 I2 AB என்று தரப்பட்டிருக்குது. I1லும் பார்க்க I2 சிறிய பெருமானம் உடையது. ஒரு உபகோள் Bயை காவுகின்றது. ஒரு குறித்த கணத்தில் B ஆனது Aயிலிருந்து ஒப்பமாக பிரிகின்றது. அப்போ நியூ சிலபஸில் கேட்கப்பட்ட கேள்வியின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த தொகுதியில் இந்த தொகுதியை விட்டு வெளியில் இருந்து வேறொரு தொகுதி தான் இணைஞ்சது ஒப்பமாக. இது என்ன செய்திருக்கு, ஆரம்பத்தில் ஓல் சிலபஸ் கேள்வியில் இப்படி இருந்த ஒரு தொகுதி ரெண்டாக பிரிய போகுதுன்னு சொன்னால், ஒரு முழுமையாக இருந்த தொகுதி தான் இப்போ ஒப்பமாக பிரியுதுன்னு சொல்லப்படுகிறது. ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். ரெண்டு வேறு வேறு தொகுதிகள் இணைகிற நேரம் இவ்வாறு பெறப்பட்டது. அதே மாதிரி ஒரு ஆரம்பத்தில் இவ்வாறு வடிவமாக இருந்த இந்த தொகுதி இப்போ ஒப்பமாக பிரியுது என்று சொல்லப்படுது. ஸோ அப்படி பிரிகிற நேரம் உள்ள கோணவேகம் உபகோள் விடுவிக்கப்படுவதற்கு சற்று முன்னர் தொகுதி கோணவேகம் ஒமேகாவை கொண்டிருந்தது. B பிரிந்து சற்று பின்னர் A, B ஆகிய இரண்டு கோணவேகங்கள் ஒமேகாவாக இருக்கும். A, B ஆகிய இரண்டும் கோணவேகங்கள் ஒமேகாவிலும் பெரியதாக இருக்கும். Aயின் கோணவேகம் Iயிலும் பெரிதாக இருக்கின்ற போதிலும் ஒமேகாவின் கோணவேகம் Bயின் கோணவேகம் ஒமேகாவிலும் குறைவாக இருக்கும். இவ்வாறு 5 விடைகள் தரப்பட்டிருக்குது. ஸோ இப்போ இதில் சொல்லப்பட்டதின்படி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு தொகுதியாக இருந்தவர் இப்போ ஒப்பமாக பிரிகிறார் என்றால், அந்த ஒப்பமாக பிரிகிற நேரம் இங்கே புற விசைகள் தொழிற்படையில் புற முறுக்கங்கள் ஒன்றும் தொழிற்படையில் என்று சொன்னால், எங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன கோணவேகத்தோடு இயங்கி கொண்டிருந்ததோ அதே கோணவேகம் தான் இப்போவும் காணப்படும். சரியா? ஏன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு
இது ஆரம்ப நிலை. இப்போ இது ரெண்டாவது நிலை என்று வச்சால் ஆரம்ப நிலையில் I1 சக I2 இன்ட்டு ஒமேகா சமன் I1 ஒமேகா 1 I2 ஒமேகா 2 ரெண்டு எழுதலாம் நாங்கள். சரியா? ஆகவே இங்கே சொல்லப்படுகிறது ஒரு தொகுதியாக இருந்தவர் இப்போ ஒப்பமாக பிரிகிறார்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் கையில் ஒரு பந்தை வச்சுக்கொண்டு நீங்கள் சுற்றுறீங்க. ரைட்? ஒரு கையில் ஒரு பந்தை வச்சுக்கொண்டு நீங்கள் சுற்றுறீங்க. சுற்றுற நேரம் உங்களோட கையில் இருந்து அந்த பந்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் பந்தை எறியாமல் விழவிடுறீங்க. ரைட்? உங்களோட கையில் இருந்து அந்த பந்தை வந்து சுயாதீனமாக விழவிடுறீங்கன்னு சொன்னால் அந்த நேரம் உங்களோட கையில் இருந்து அந்த பந்து விழுகிற நேரம் வந்து அவருக்கு நீங்கள் என்ன சுற்றி கொண்டு இருந்தீங்களோ அதே கோண வேகத்தோடு தான் அந்த பந்து வந்து என்ன செய்ய முடியுதுன்னா உங்களோட கையில் இருந்து சுயாதீனமாக கீழே விழும். அதே போல தான் இது ரெண்டும் ஆரம்பத்தில் இணைஞ்சிருந்தது, ஒப்பமாக பிரிகிறதுன்னு சொல்லப்படுது. ஆகவே ஆரம்பத்தில் என்ன கோண வேகத்தோடு இருந்ததோ அதே கோண வேகத்தோடு தான் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பி என்ற அந்த தொகுதியும் வந்து இயங்கும். சரியா? இது வந்து 2011ஆம் ஆண்டு ஓல்ட் சிலபஸில் கேட்கப்பட்ட கேள்வி. ஆகவே 2011 ஓல்ட் சிலபஸில் கேட்கப்பட்ட கேள்விக்கான ஆன்சர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் A, B ஆகிய இரண்டினதும் கோண வேகங்கள் ஒமேகாவாக இருக்கும். முதலாவது விடை. 2011 நியூ சிலபஸுக்கு இவ்வாறு வந்தது. நாலாவது விடை. ஓல்ட் சிலபஸுக்கு முதலாவது விடை. சரியா? அப்போ இதில் ரெண்டுலையும் கவனிக்க வேண்டியது தான், ஒப்பமாக இணைகிறது, ஒப்பமாக பிரிக்கிறது. ஒப்பமாக இணைகிற நேரம் இது வேறு வேறு தொகுதியாக இருந்து ஒரு தொகுதியாக வந்தது. ஓல்ட் சிலபஸில் ஒரு தொகுதியாக இருந்து இப்போ ரெண்டு வேறு வேறு தொகுதியாக பிரிவடையுது. ரைட்? அப்போ இது ஒன்றாக இருந்து பிரிகிற நேரம் இதை தான் சொன்ன விஷயத்தை கவனித்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் கையில் ஒரு பந்தை வச்சுக்கொண்டு அல்லது ஏதாவது ஒரு துணியை வச்சுக்கொண்டு நீங்கள் சுற்றுறீங்க. சுற்றுற நேரம் உங்களோட கையில் இருந்து அந்த பந்து சுயாதீனம் ஒப்பமாக பிரியுதுன்னு சொன்னால் அந்த பிரிகிற நேரம் அந்த பந்தினது கோண வேகம் ஆரம்பத்தில் என்ன கோண வேகத்தோடு இருந்ததோ அதே கோண வேகத்தோடு தான் அந்த பிரிஞ்சு போகும். இதை நீங்கள் கவனித்து கொள்ளும். ஓகே, அடுத்து 2011ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி உண்டு. உருவில் காணப்படும் 3 சீரான பொருள்களும் சம திணிவுகளை உடையன. பொருள் A ஆனது ஆரையுடைய ஒரு திண்ம உருளையாகும். பொருள் B ஆனது ஆரையுடைய ஒரு மெல்லிய பொருள் உருளையாகும். பொருள் C ஆனது ஒரு பக்கத்தின் நீளம் 2r உள்ள ஒரு திண்ம சதுரமுகி ஆகும். காட்டப்பட்டுள்ள அச்சுக்களை பற்றி பொருள்களின் சடத்துவ திருப்பங்கள் முறையே. இதில் சம திணிவுகள் எல்லாமே எம்மண்டு வைப்போம், சம திணிவுகள். இப்போ இந்த சடத்துவ திருப்பத்துக்கான தொடர்பு தான் எங்களுக்கு கேள்வி. இதில் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், பொருளுருளை என்று சொன்னால் நடுவில் எந்த ஒரு திணிவும் இல்லை. அந்த முழு திணிவும் அங்கே இருக்க போகுதுன்னு சொன்னால் இந்த வளையத்தினுடைய விளிம்பிலே இருக்க போகுது. ஆகவே இங்கே இந்த சுழற்சி அச்சு பற்றி திணிவு பரம்பல் உங்களுக்கு தெரியணும். சடத்துவ திருப்பம் என்னென்னத்தில் தங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திணிவிலையும் அந்த திணிவு இருக்கிற தூரத்தினுடைய வர்க்கத்திலையும் தான் தங்கி இருக்குது. ஆகவே இங்கே திணிவு அந்த தூரத்தினுடைய வர்க்கம் திணிவு பரம்பலை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இங்கே சடத்துவ திருப்பத்தை பற்றி கதைக்க போகிறோம். ஆகவே சுழற்சி அச்சில் இருந்து திணிவு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த B என்ற இந்த பொருள் உருளையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விளிம்பில் தான் முழுமையாக இருக்க போகுது. ரைட்? அப்போ நடுவில் ஒன்றும் இல்லை, இந்த விளிம்பில் இருக்கிற அந்த வளை மேற்பரப்பில் தான் முழு திணிவும் தங்கி இருக்க போகுதுன்னு சொன்னால் இந்த சுழற்சி அச்சிலேருந்து ஆர்ஆர் தூரத்தில் காணப்பட போகுது. ஸோ இப்படி இருக்கிற நேரம் எங்களுக்கு தெரியணும் ஐபிக்கு தான் சடத்துவ திருப்பம் இந்த மூன்றோடையும் ஒப்படைக்குள்ளே கூட. ஏன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் திண்மம் இதுவும் திண்மம் முழுமையாக திணிவால் நிரப்பப்பட்ட பகுதிகள். ஆகவே இங்கே சுழற்சி அச்சில் இருந்து பக்கத்தில் எல்லாம் என்ன இந்த திணிவுகள் காணப்படும். இவற்றோட ஒப்படைக்குள்ள எங்களுக்கு திணிவு பரம்பல் கூடினு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த வளை மேற்பரப்பில் மட்டும்தான் திணிவு காணப்பட போகுதுன்னு சொன்னால் இங்கேருந்து இவ்வளவு தூரத்தில் இருக்க போகுது. அப்போ திணிவுகள் இங்கே மட்டும்தான் காணப்பட போகுது. ஐபி பெருசாக இருக்கு. அடுத்தது ஏயா சியா. இதில் பாருங்கள் இந்த சதுரமுகி சதுரத்தினுடைய ஒரு பக்கம் 2r நீளமுடையதுன்னு சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த 2r நீளமுடைய இந்த சதுரத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த உருளையினுடைய இந்த குறுக்கு வட்டை எடுப்போம்.
இதனுடைய குறுக்குவெட்டு சதுரம், இதனுடைய குறுக்குவெட்டு வட்டம். அப்போ இவற்றினுடைய விட்டம் வந்து 2r, இந்த நிலம் 2r என்றால் இந்த உருளைக்கு வெளியில் இந்த சதுரமுகியினுடைய எவ்வளவு பகுதி காணப்படுது என்று சொன்னால் இந்த உருளையை விட வெளியிலையும் சதுரமுகிக்கு திணிவு பரம்பி இருக்குது. ஆகவே ஐபிக்கு அடுத்ததா சடத்துவ திருப்பம் கூடினால் ஐசி ஆக குறைஞ்சால் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஏ ஆக காணப்படும். அப்போ திணிவு பரம்பலை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இந்த சடத்துவ திருப்பத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். சரி, அப்போ இலகுவான முறையில் நாங்கள் இவ்வாறு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே ஐபி கிரேட்டர் தென் ஐசி கிரேட்டர் தென் ஐஏ இரண்டாவது விடை. உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் இந்த சடத்துவ திருப்பங்களுக்கான சமன்பாடுகளை வேணுமென்றால் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். 12mr வர்க்கம், அதே மாதிரி ஐபிக்குரியது வந்து mr வர்க்கம், ஏனென்றால் வளையத்துக்குரியது வந்து mr வர்க்கம், இங்கே இதுக்குரியது 2/3mr வர்க்கம். ஸோ இதை வச்சுக்கொண்டும் நாங்கள் இந்த ஒழுங்காக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 2011ஆம் ஆண்டு ஓல் சிலபஸில் கேட்கப்பட்ட கேள்வி, புவி வேறுபட்ட கோண வேகத்தில் சுற்றுமெனின் புவியின் மத்திய கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் வைக்கப்படும் ஒரு பொருள் பூச்சிய தோற்ற நிறையை கொண்டிருப்பதற்கு அப்புள்ளியில் கதி யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. மத்திய ஹோட்டில் இவர் வட துருவத்திலேயோ தென் துருவத்திலேயோ இருப்பாருன்னு தெரியாது. அப்படின்னா நீங்கள் வட துருவத்தில் இருக்கிற மாதிரி எடுத்தால் இந்த இடத்துல தோற்ற நிறை வந்து பூஜ்ஜியமா, டெல்டா எம்ஜி வந்து 0. இவர் ஒரு சுழற்சி வட்ட இயக்கத்தை ஆற்ற நேரம் என்று பார்த்தோம்னு சொன்னால் இங்கே எம்ஜி, அதே மாதிரி எங்களுக்கு மையம் நோக்கி ஒரு மைய நாட்ட ஆர்முடுகள் என்று தொழிற்பட போகுது. ஆகவே ஒரே திசையில் 2 ஆர்முடுகள் தொழிற்படுற நேரம், இப்போ இவர் வேறுபட்ட கோண வேகத்தோடு சுற்றக்கூடிய ஒரு ஆள் என்று சொல்லப்படுது பூமி. அப்போ பூமியை நிறுத்தி வச்சிருந்து இவர் இயக்கத்தை பற்றி கதைச்சோம்னு சொன்னால் மைய நாட்ட ஆர்முடுகளும் காணப்பட போகுது, அதே மாதிரி புவியீர்ப்பு ஆர்முடுகளும் காணப்படுது. அப்போ ஒரே திசையில் 2 ஆர்முடுகள் காணப்படுமா இருந்தால் நாங்கள் தொடர்பு ஆர்முடுகள், சார்பு ஆர்முடுகள் கோட்பாடின்படி ஒன்றுலேருந்து ஒன்று கழிப்படும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆகவே இங்கே டெல்டா எம்ஜி வந்து 0 ஆகிற நேரம் இங்கே நாங்கள் என்னென்னு போடலாம்னு சொன்னால் எம்ஜி மைனஸ் எம்பி ஸ்கொயரின் கீழ் ஆர், அதாவது இது மைய நாட்ட ஆர்முடுகளை குறிக்குது. ஆகவே எங்களுக்கு ஜி சமன் பி ஸ்கொயரின் கீழ் ஆர். அப்போ இதில் எங்களுக்கு என்னென்ன தந்திருக்கிறாங்களேன்னு பார்த்தோம்னு சொன்னால் பூமியினுடைய ஆரை தரப்பட்டிருக்குது. ஆகவே வி வர்க்கம் சமன் 6.4 தர 10/6 தர ஜி என்றது 10. அப்போ இங்கே 6.4 10ஆல் பெருக்கினா 64. ஆகவே 8 தர 10/3 வரப்போகுது வி. ஆகவே 8000 மீட்டர் செகண்ட் -1 மூன்றாவது விடை. அவன் தந்துட்டு அந்த தரவுகள் எல்லாம் தந்து போட்டு தான் நம்மளை கேள்வி கேட்குறான். டெல்டா எம்ஜி அதாவது தோற்ற நிறை வந்து 0 என்று சொல்லப்படுது இந்த இடத்துல. அதே நேரம் உங்களுக்கு தெரியணும் இது வட்ட இயக்கத்தை ஆற்ற நேரம் என்று எடுத்தோம்னு சொன்னால் இப்போ இந்த பூமி வந்து இயங்காத நிலையில் தான் நாங்கள் இதை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த பூமியை ஓய்வில் வச்சுக்கொண்டு நாங்கள் இதை சொல்லணும்னு சொன்னால் இங்கே இவர் அனுபவிக்க போகிற எம்ஜி சமன் எம்பி ஸ்கொயரின் கீழ் 6 வரப்போகும். சரியா? ரெண்டாயிரத்தி 12ஆம் ஆண்டு கேள்வியை பாருங்கள். திணிவு எம்மையுடைய ஒரு கார் ஒன்று கிடை சமதள வீதியில் உள்ள வளைவினாரை ஆரையுடைய ஒரு வட்ட வளைவிலே கதி வியுடன் திரும்புகின்றது. கார் சறுக்குமெனின் மியூவானது வீதிக்கும் டயருக்கும் உள்ள உராய்வு குணகம். அப்போ இங்கே கார் வந்து சறுக்கும் என்று சொல்லி தரப்படுகிறது. உங்களுக்கு தெரியணும் ஒரு வளைவான பாதையில் வந்து கார் வந்து விலகல் அடையாமல் செல்றதுக்குரிய தொடர்பு எங்களுக்கு எழுத தெரியும். இப்போ இந்த டயருக்கும் தரைக்குமான அந்த உராய்வு குணம், அந்த உராய்வு விசை தான் எங்களுக்கு மைய நாட்ட விசையாக இங்கே தொழிற்பட்டது. அப்போ இது மையம் ஓன்னு சொன்னால் RRI, இங்கே F. சரியா? ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுது, இந்த கார் வந்து
இந்த வளைவான பாதையில் போகிற நேரம் சறுக்குதுன்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு தெரியணும் வளைவான பாதை வழியே இந்த காரானது விலகல் அடையாமல் செல்லணும்னு சொன்னால் இதுக்கு இந்த உராய்வு விசையினுடைய இழிவு பெருமானம் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் F7ma காருக்கு மையம் நோக்கி F7ma போட்டால் எங்களுக்கு இங்கே μr m v²/r. இங்கே மியூ m ஆருக்கு பதிலாக mg என்னென்னு சொன்னால் கிடைத்தளத்தில் தான் இது இயங்குது mv²/r. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் திணிவு வெட்டுப்பற்றும் v வர்க்கம் சமன் மியூ gr. அப்போ இங்கே v வந்து √μgr. இது எப்போ வளைவான பாதையை விட்டு விலகாமல் இந்த கார் போகணும்னு சொன்னால் அது போக வேண்டிய வேகத்தினுடைய இழிவு வேகம் √μgr இருக்க போகுது. ஆனால் இதில் சொல்லப்படுது என்னென்று சொன்னால் இந்த காரானது சறுக்கு மெனின் இந்த பாதையை விட்டு விலத்து மெனின் இது கொண்டிருக்கிற வேகம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் v > √μgr இருந்திருக்கணும். ஏண்டா இதுதான் இழிவு வேகம். இது இதை விட்டு கூடுமாக இருந்தால் இவர் என்ன செய்திருவார், இந்த பாதையை விட்டு விலத்தி சறுக்க ஆரம்பிச்சுவார். ஆகவே இந்த வேகம் வந்து √μgr விட பெருசாக இருந்தால் தான் இவர் என்ன செய்வார்னு சொன்னால் இந்த பாதையை விட்டு விலகி செல்லுவார். ஆகவே இதுக்குரிய விடை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது விடை 2012ஆம் ஆண்டுக்குரிய கேள்வி. 2012ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று. ஓர் உபகோள் எஸ் ஆனது புவி இ பற்றி ஒரு நீள்வளைய மண்டலத்தில் இயங்குகின்றது. புள்ளி ஏயில் உபகோளின் கதி வி எனில் புள்ளி பியில் அதன் கதி. ஏயில் இந்த உபகோள் இருக்கிற நேரம் இதுக்கு உள்ள கதி வந்து வி, பியில் இருக்கிற நேரம் என்ன கதி என்று கேட்குறாங்க. இதில் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்று பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு நீள்வட்ட பாதையில் இயங்குது. ஆகவே நாங்கள் இங்கே இது ஒரு சுழற்சி இயக்கமாக கருதினால் கோண உந்த காப்பு விதியை பார்ப்போம். கோண உந்த காப்பு விதியை பாவிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஒரு சுழற்சி அச்சில் இருந்து ஒரு குறித்த தூரத்தில் இருக்கிற திணிவினுடைய சடத்துவ திருப்பம் mr வர்க்கம். ஆகவே ஏயில் இருக்கிற நேரம் நாங்கள் பாவிச்சோம்னு சொன்னால், அல்லது இப்படி சொல்லலாம், என்ன கோண உந்த காப்புன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எல் சமன் கோண உந்தம் வந்து நேர்கோட்டு உந்தத்தினுடைய திருப்பம் எல் சமன் mvr. எல் சமன் mvr. கோண உந்தமானது நேர்கோட்டு உந்தத்தின் திருப்பம். ஆகவே இந்த திணிவு m என்று எடுத்தால் இதில் கோண உந்த காப்பு விதியை பாவிச்சோம்னு சொன்னால் ஏயில் வந்து நாங்கள் திணிவு m வேகம் v இந்த ஆரை என்று பார்த்தோம்னு சொன்னால் 4d. அதே மாதிரி பியில் எடுத்தோம்னு சொன்னால் திணிவு m v' இந்த ஆரை என்று பார்த்தோம்னா d ஆக இருக்கும். ஆகவே v அதாவது mm வெட்டுப்பற்றும் dd வெட்டுப்பற்றும் v' வந்து 4 மடங்கு v ஆக காணப்பட போகுது. ஆகவே இந்த சமன்பாடை ஞாபகம் வச்சிருங்க. கோண உந்த காப்பு கோண உந்தம் சமன் நேர்கோட்டு உந்தத்தினுடைய திருப்பம் L சமன் mvr. ஆகவே v' வந்து 4v ஆக இருக்கும். ஸோ இதுக்குரிய விடை வந்து 5வது விடை. 2012ஆம் ஆண்டு இன்னொரு கேள்வி. ஒரு வாகனத்தின் ஒரு டயரில் அதன் மையத்தில் இருந்து தூரம் 6இல் ஒரு மணல் மணி ஒட்டப்படுகின்றது. டயரின் ஆரை 6 ஆகும். டயர் கோணக்கதி ஒமேகாவில் சுழலும் போது சடுதியாக மணல் மணி டயரில் இருந்து பிரிகின்றது. வழித்தடை புறக்கணிக்கப்படும் எனில் சில்லிலிருந்து பிரிந்து உடனடியாக பின்னர் வாகனம் தொடர்பாக மணல் மணியின் வேகத்தின் கிடைக்கூறு கொண்டிருக்கும் பெருமானமாக இருப்பது. இப்போ இதில் நாங்கள் பார்ப்போம், இது டயர் ரெண்டு வைப்போம். இப்போ மையத்தில் இருந்து ஆர் தூரத்தில் இந்த டயர் சுற்றுற நேரம் இதில் இருக்கிற மணல் மணியும் என்ன ஆர் தூரத்தில் ஒரு வட்டை இயக்கத்தை ஆற்றப் போகுது. இதில் இருக்க போகிறது மணல் மணி, இது டயர். சரியா? இப்போ இதில் சொல்லப்படுகிறது டயரினுடைய ஆரை கேபிட்டல் ஆர், இந்த மணல் மணி மையத்தில் இருந்து ஆர் தூரத்தில் காணப்படுகிறது. ஆகவே இங்கே டயரானது ஒமேகா இதனுடைய கதி வந்து ஒமேகான்னு சொல்லப்படுது. ரைட்? அப்போ நாங்கள் இதை ஒமேகான்னு எடுப்போம். ஒமேகாவுடைய சுற்றுறாருன்னு சொன்னால் இந்த மணல் மணியினுடைய தொடலி வேகம் இவர் இயக்க திசை இப்படின்னு சொன்னால் இவருடைய
தொடலி வேகம் வந்து v7 r ஒமேகா. அதே மணல் மணி இங்கே வர நேரம் இதர் திசை மாறப்போகுது. இப்போ இந்த திசையை ப்ளஸ் என்று வச்சோம்னு சொன்னால் இது எதிரான திசை மைனஸ். ஆகவே மைனஸ் ஆர் ஒமேகாண்டு வரப்போகுது. நான் திசையோட சொல்கிறேன், சரியா? அப்போ உங்களுக்கு தெரியும் இது ஒரு சுழற்சி என்று பார்த்தோம்னு சொன்னால் ஸோ v7 r ஒமேகாவாக இருக்க போது இந்த தொடலி கதி. கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் வாகனம் தொடர்பாக மணல் மணியின் வேகத்தின் கிடைக்கூறு கொண்டிருக்கத்தக்க உயர்ந்த பெருமானம். இதில் கேட்டது கிடைக்கூறு தான் கேள்வி. இப்போ நாங்கள் நிலைக்குத்துக்கூரை பற்றி கணிக்க தேவையில்லை. கிடைக்கூரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்ந்தபட்சம் இதில் ஆர் ஒமேகாவாக தான் இருக்க போகுது. அப்போ இதில் வர நேரம் இதில் உங்களுக்கு தெரியும் சுற்றி கொண்டு இவர் மூவ் பண்ணி கொண்டு இருப்பாராக இருந்தால் இங்கே இவருக்கு அதாவது உருளல் இயக்கத்துக்கு இருக்குமா இருந்தால் எங்களுக்கு தெரியும் இப்படியான ஒரு வேகமும் இருந்திருக்கும், அது உருளல் இயக்கத்துக்கு. ஸோ இங்கே உருளல் இயக்கத்தை பற்றி கதைக்கல, ஒமேகாவில் சுழலும் போதுன்னு சொல்லித்தான் சொல்கிறாங்க, சரியா? அப்போ எங்களுக்கு மேக்சிமம் என்று பார்த்தோம்னு சொன்னால் உயர் கோணக்கதி எங்கே இந்த ரெண்டு முனைகளில் தான் காணப்பட போகுது. ஆகவே இதுக்கு இடையில் வரப்போகிற கிடைவேகங்கள் எல்லாமே இவற்றின் இந்த விலையினுடைய கிடைக்கூறுகளாக தான் இருக்க போகுது. ஆகவே இந்த கிடைவேகத்தினுடைய வீச்சென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒன்று வந்து v7 r ஒமேகா, மற்றது எதிரான திசையில் r ஒமேகா. அப்போ எங்களுக்கு விலகக்கூடிய தன்மை எங்கே வரப்போகுதுன்னு சொன்னால் இந்த ரெண்டு இதுக்கு இடையில் தான் வரப்போகுது. விலகக்கூடிய அந்த கிடை வேகம் என்று பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு வேகத்தோடு தான் இவர் என்ன செய்வார், வெளியில் விலகி போக போகிறார். ஆகவே மைனஸ் ஆர் ஒமேகாவுக்கும் ஆர் ஒமேகாவுக்கும் இடையில தான் இந்த பெறுமதி காணப்பட போகுது. அப்போ இந்த கிடை மணல் மணியினுடைய கிடைவேக கூறு அதனுடைய கிடைவேக கூறினுடைய வீச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் ஆர் ஒமேகாவுக்கும் ஆர் ஒமேகாவுக்கும் இடையில தான் காணப்படும். அப்போ இதுக்குரிய விடை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது விடை. சில பேருக்கு இதை ஏன் நேரடியாக அப்படி வந்தேன்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அதை நான் திரும்ப ஒருக்கா சொல்கிறேன் பாருங்கள். இப்படி சுற்றுற நேரம் இவருக்கு இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச கதி ஆர் ஒமேகா, இழிவு கதி மைனஸ் ஆர் ஒமேகாவாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த இடத்துல இவர் சுற்றுற நேரம் இங்கே கிடைவேகம் 0, ரைட், வட்ட இயக்கம் என்று கருதினால் எங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கூறு 0. ஆகவே ஆர் ஒமேகாவுக்கும் மைனஸ் ஆர் ஒமேகாவுக்கும் இடையில் தான் எங்களுக்கு இதில் இருக்க போகிற துணிக்கைகளினுடைய வேகக்கூறுகளின் பிரிப்பு காணப்பட போகுது, சரியா? அப்போ இதில் இருக்கிற துணிக்கைகளை நாங்கள் இவ்வாறு எடுப்போம். அப்போவும் இதனுடைய வேகங்கள் தொடலி திசை வழிதானே இருக்க போகுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலைக்குத்தில் இது ஆர் ஒமேகா, இதுவும் ஆர் ஒமேகா மைனஸ் ஆர் ஒமேகா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே ஒரு குறித்த ஒரு கோணத்தில் தொழிற்படுது. அப்போ இவற்றினுடைய கிடைக்கூறு நிலைக்குத்துக்கூறு ரெண்டாக பிரிகிற நேரம் இந்த வேகம் வந்து என்ன ஆர் ஒமேகாவுடன் பார்க்க குறைவாகத்தான் காணப்பட போது கிடைக்கும். அப்போ நாங்கள் சொல்லலாம் இந்த வீச்சுக்கு இடையில தான் அந்த பெருமானம் காணப்படும் என்று சொல்லி. ஓகே, இந்த கேள்வியை பாருங்கள். சடத்துவ திருப்பம் ஐ நோட்டுடன் கோணக்கதி ஒமேகா நோட்டில் அதன் அச்சு பற்றி ஒரு ஒன்றில் காணப்படுகின்றவாறு கறங்குகின்ற ஓர் உருளை வடிவ செய்மதி ஒரு 2இல் காணப்படுகின்றவாறு ஒரு சூரிய படல்களை திறக்கின்றது.
தொகுதியின் புதிய கோணக்கதி ஒமேகா1 ஆகும். அப்போது அதன் அச்சை பற்றிய ஒரு முறுக்குதிறன் டோவை பிரயோகித்தால் கோண ஆர்முடுகள் யாதாக இருக்கும்? இப்போ இதில் நாங்கள் ஆரம்பத்தில் I0, இப்போ இதில் I1 என்று இருப்போம். அதே நேரம் முறுக்கம் ஒன்று பாவிக்கப்படுது, ரைட், திறப்பதன் மூலம். இப்போது அதன் அச்சு பற்றி ஒரு முறுக்குதிறன் டோவை பிரயோகித்தால் கோண ஆர்முடுகள் யாதாக இருக்கும்? அப்போ எனக்கு தெரியும் முறுக்குதிறனுக்கான தொடர்பு டோ சமன் I alpha. அப்போ எனக்கு இதில் புதிய இந்த ஒரு 2ல் காட்டப்பட்டிருக்கிற இந்த உருவத்தினது சடத்துவ திருப்பம் எனக்கு தெரியாது. அப்போ ஆரம்பத்தில் நாங்கள் பார்ப்போம் I0 இருந்தவர் ஒமேகா0 சுற்றுறார். இப்போ ஒமேகா1 சுற்றுற நேரம் இவருக்கு சடத்துவ திருப்பம். ஏன்னு சொன்னால் இங்கே சூரிய படல்கள் விரிக்கப்பட்டுன்னு சொன்னால் திணிவு பரம்பல் இங்கே கூடிட்டு, அப்போ இங்கே சடத்துவ திருப்பம் வேறுபட போகுது, ரைட். சடத்துவ திருப்பம் அதிகரிக்க போகுதுன்னு சொன்னால் இங்கே உந்த காப்பு விதியை பாவித்தால் I0 ஒமேகா0 சமன் I1 ஒமேகா1. ஆகவே ஒமேகா1 சமன் I0 ஒமேகா0 கீழ் இதில் எனக்கு I1 தான் கண்டுபிடிக்கணும். என்ன ஒமேகா1 எனக்கு தரப்பட்டிருக்குது. ஆகவே இங்கே இரண்டாவது உருவில் இருக்கிற உருவத்துக்கு நாங்கள் டோ சமன் I alpha பாவித்தால் டோ I1க்கு பதிலாக I0 ஒமேகா0 கீழ் ஒமேகா1 இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா சமன் எங்களுக்கு டோ ஒமேகா1 கீழ் I0 ஒமேகா0. இவ்வாறான விடை இருக்கான்னு பாருங்கள். ஒமேகா1 டோவின் கீழ் I0 ஒமேகா0 இரண்டாவது விடை. (2012) ஓல் சிலபஸ் பேப்பரில் வந்த கேள்வி. இப்போ ஓல் சிலபஸில் வருது தானே தேவையில்லைன்னு சொல்லி விடக்கூடாது. அதில் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பரில் மறுவரையாக வந்திருக்கே தவிர கன்செப்ட் ஒன்று தான், சரியா? அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு ஃபேமஸான ஒரு கேள்வியாக தான் இது இருக்கும், சரியா? ரைட். உருவில் காணப்படுகின்றவாறு மாணவன் ஒருவன் சுயாதீனமாக சுழலத்தக்க ஒரு முக்காலியில் அமர்ந்திருக்கும் அதே வழி ஒரு சுழலும் சில்லின் அச்சாணியை பிடித்திருக்கின்றான். தொடக்கத்தில் மாணவனும் முக்காலியும் ஓய்வில் இருக்கு. இப்போ மாணவனும் முக்காலியும் ஓய்வில் இருக்கிறார். அதேவேளை சில்லு ஒரு கிடைத்தளத்தில் இடம் சுழி திசையில் கோண உந்தம் எல்லுடன் சுழலுகின்றது. அப்போ கோண உந்தத்தினுடைய திசை மேல் நோக்கி இருக்குன்னு சொன்னால் இதுவும் இடம் சுழி போக்கில் தான் சுற்றி இருக்கும், சரியா? இப்போ இவர் வந்து சுற்றுற திசை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம் சுழி போக்கில் சுற்றி இருக்குது. அப்போ இவர் ஓய்வில் இருக்கிறார். இது எல் என்ற கோண உந்தத்தோடு சுழண்டு கொண்டு இருக்குது. மாணவன் சுழலும் சில்லை சடுதியாக தலைகீழாக இருக்குமாறு திருப்பினாள். இப்போ சுழண்டு கொண்டிருந்தவரை இப்போ தலைகீழாக திருப்பிட்டான். தலைகீழாக திருப்பினா இப்போ கோண உந்தத்தினுடைய திசை மாறுது, சரியா? இப்போ கோண உந்தத்தினுடைய திசை மாறுதுன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ இது இந்த பக்கம் வலஞ்சுழி போக்கில் சுத்த போகுது. என்ன நடக்கும்? இந்த சில்லை இப்படி வச்சுருந்தார். இப்போ தலைகீழாக மாற்றுற நேரம் இங்கே நடக்குது, கோண உந்த மாற்றம் நடக்குது. ஸோ கோண உந்த மாற்றம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும். கோண உந்த மாற்றத்துக்கான சமன்பாடு இப்போ இப்படி பார்ப்போம். கோண உந்த காப்பு, ரைட். கோண உந்த மாற்றம் என்று வேணாம், கோண உந்த காப்பம் பாவிச்சோம்னு சொன்னால் இந்த தொகுதிக்கு ஆரம்பத்தில் மாணவனுக்கும் இந்த கதிரைக்குமான கோண உந்தம் கோண உந்த காப்ப பாவிக்கும். ஆரம்பத்தில் வந்து கதிரைக்கும் மனிதனுக்கும் 0, மேல் நோக்கி எல். இப்போ நடக்க போகுது? இப்போ இது திருப்பினதால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கதிரைக்கும் மனிதனுக்கும் ஒரு கோண உந்தம் இருக்குன்னு வைப்போம். அதை L1 என்று வைப்போம், சரியா? இப்போ இந்த மனிதனுக்கும் கோண உந்தம் இருக்குன்னு வைப்போம். மேல் நோக்கி இருக்கண்டா இவரும் இடஞ்சுழியில் சுற்று 2 வைப்போம். இப்போ இங்கே L1 என்று வைப்போம், சரியா? சக இப்போ இருக்கிற இவரினுடைய கோண உந்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழ் நோக்கி எல். சில்லினுடைய கோண உந்தம் கீழ் நோக்கி எல். ஆகவே L1 சமன் மேல் நோக்கின எல்லிருந்து கழிக்க போகிறோம் கீழ் நோக்கின எல். அப்போ இங்கே கோண உந்தம் எப்படி வரப்போகுது? எங்களுக்கு ஒரே திசையில் இருந்தால் தான் நாங்கள் கூட்டவோ கழிக்கவோ முடியும். அப்போ இங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே
இந்த திசையை மாற்றுறதுக்காக ஒரு மைனஸால் பெருக்கணும். இங்கே மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் அண்டு வரும். ஆகவே எல் ப்ளஸ் எல் அண்டு வரும். ஆகவே மேல் நோக்கி 2L என்ற கோண உந்தத்தோட இந்த மனிதனும் இந்த முக்காலியும் வந்து இப்போ சுழல வலிக்கிறீங்க. சரியா? இப்போ கோண உந்த காப்பு விதியை பாவீங்க. எங்களுக்கு 2L என்ற கோண உந்தத்தோட இவர் என்ன செய்ய போகிறார்? மேல் நோக்கின திசையில் கோண உந்தம் இருக்குன்னு சொன்னால் இவர் இடம் சுழி போக்கில் இவர் சுழலுவார். ஆகவே மாணவனும் முக்காலியும் கோண உந்தம் 2L உடன் இடம் சுழி திசையில் சுழலத் தொடங்கும். 4வது விடை. ரெண்டாயிரத்தி 12ஆம் ஆண்டு ஓல் சிலபஸ் கேள்வி உண்டு. அதாவது ஓல் சிலபஸ் பேப்பரில் வந்த கேள்வி. ஒரு சைக்கிள் சில்லு உருவில் காணப்படுகின்றவாறு கதி வியுடன் இயங்குகின்றது. ஒரு சிறிய கல் அதன் டயரில் ஒட்டப்பட்டிருக்கும் அதே வேளை உருவில் காணப்படுகின்றவாறு புள்ளி ஏயில் கல் இருக்கும் கணத்தில் அது சடுதியாக விடுவிக்கப்படுகின்றது. விடுவிக்கப்பட்ட கணத்திற்கு பின்னர் புவி தொடர்பாக கல்லின் வேகத்தின் பருமனும் திசையும். இப்போ இதில் உங்களுக்கு தெரியும், இது உருளல் இயக்கமாக நாங்கள் கருதினோம்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். உருளல் இயக்கத்தில் எங்களுக்கு இந்த இடத்துல அந்த சுழற்சி இயக்கத்துக்குரிய தொடலி வேகம் இருக்கும். அதே மாதிரி ஏகபரிமாண இயக்கத்துக்குரிய நேர்கோட்டு இயக்கம் இருக்க போகுது. ஆகவே இந்த வேகங்களினுடைய விளைவில் வந்து எனக்கு இவ்வாறு தொழிற்படும். அப்போ ஏயில் இருந்து இவர் போகிறாருண்டா இவருக்குரிய வேகம் வந்து இவ்வாறு இருக்க போகுது. ரைட்? ஆகவே இங்கே எங்களுக்கு √2v இருக்கும். இது வந்து 45 பாகை கோணத்தில் இருக்க போகுது. எங்களுக்கு சுழற்சி இயக்கமும் ஏகபரிமாண இயக்கத்தினுடைய அந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த இயக்கமாக இருக்க போகுது, உருளல் இயக்கம். அப்போ உருளல் இயக்கத்தில் எங்களுக்கு தெரியணும், இந்த இடத்துல தொடலி வழியை v என்ற வேகம், மையம் நோக்கி அதாவது நேர்கோட்டில் v என்ற வேகம். ஆகவே சம பரிமாணமுடையன்னு சொன்னால் விளையில் வந்து √2v 45 பாகை கோணத்தில் இருக்கும். ஆகவே √2v ஆகவும் கிடைக்கு மேலே 45 பாகையில் இடப்பக்கமாகவும் இருக்கும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு முன்னோக்கித்தான் இவர் நகர்றார் என்றால் இந்த வேகம் முன்னோக்கி இருக்க போகுது. இவர் சுழல்ற திசை இந்த பக்கம் என்றால் தொடலி வழியே இந்த பக்கம் என்றால் இது ஒரு எரிய பாதை வழியே இப்படி போகும். அப்போ இடப்பக்கமாக தான் இவர் இயங்க போகிறார். அப்போ இதுக்குரிய விடை என்று பார்த்தீங்கன்றால் 4வது விடை. 2013ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இரு மெய் வல்லுநர்கள் v1 v2 எனும் மாறா கதிகளுடன் 50 மீட்டருடைய ஒரு வட்டப்பாதையில் ஒரு 10 கிலோமீட்டர் பந்தய ஓட்டத்தில் ஓடுகின்றனர். ஒரு மெய்வல்லுனர் v1 கதியுடன் 10 சுற்றுக்களை பூர்த்தி செய்யும் போது மற்றைய மெய்வல்லுனர் 9 சுற்றுக்களை பூர்த்தி செய்வதாக அவதானிக்கின்றார். அப்போ இங்கே இதில் சொல்லப்பட்டதின்படி பார்த்தோம்னு சொன்னால் v1 v2 எனும் மாறா கதிகளோட 50 மீட்டருடைய ஒரு வட்டப்பாதையில் 10 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடினோம். சரியா? ஐம்பது மீட்டர் ஆரை மொத்தம் வந்து 10,000 மீட்டர் ஓட்டம். இப்போ இவரை ஏ என்று எடுப்போம், இவரை பி என்று எடுப்போம். ஏ வந்து 10 சுற்றல்களை முடிக்கிற நேரம் இவர் 9 சுற்றுக்களில் இருக்கிறார். அப்போ இதில் ஒரே நேரம், ஆகவே நேரம் வந்து TA = TB என்று எடுப்போம். சுழற்சி காலம் அதுதான், ஒரே சுழற்சி காலம். அப்போ எங்களுக்கு சுழற்சி காலத்துக்குரிய சமன்பாடு தெரியும், T = 2π/ω. ஸோ ω A = ω/b. மற்றது V = R⍵ தெரியும், ω = V/R. அப்போ இங்கே எங்களுக்கு ஆரையும் சமன் என்றதால் மற்றது இந்த விஷயம் ஒன்று பார்க்கணும். என்னென்றால் இங்கே தர 10 ஒருக்கா சுத்தத்தான் இங்கே 2π/ω, இங்கே 9 தரம். அதை கவனிக்கணும். என்னென்னு சொன்னால் இவர் 10 சுற்றல் சுற்றுற நேரம் தான் இவர் 9 சுற்றுக்களை சுற்றி இருக்கிறார். எங்களுக்கு சுற்றல் காலம் என்று சொன்னால் ஒரு சுற்றுக்கான நேரம் இவ்வளவு.
ஆகவே 10 சுற்றுகளுக்கு இது 9 சுற்றுகளுக்கு இது. ஆகவே 10 கீழ் ஒமேகா ஏ சமன் 9 கீழ் ஒமேகா பி. மற்றது இதில் இருந்து நாங்கள் ஒரு தொடர்பு எடுக்கலாம். எங்களுக்கு ஆரை மாற போகிறதில்லை. ஆரை மாற போகிறது இல்லைன்னு சொன்னால் வி மாறாட்டி ஒமேகாவும் மாறாமல் தான் இருக்க போகுது. ஆகவே ஒமேகா ஏ சமன் ஒமேகா பி என்று சொல்லலாம். இது இதன்படி பார்க்க முடியும். V1 சமன் V2. சாரி இல்லை, கவனிச்சு கொள்ளும். ரைட், இங்கே ஒரு அலைவு காலம் வேறுபடுறதால அலைவு காலத்துக்கான தொடர்பு எடுப்போம். 10 கீழ் ஒமேகா ஏ சமன் 9 கீழ் ஒமேகா பி. இப்போ இந்த ஒமேகாவுக்கு பதிலாக V சமன் ஆர் ஒமேகா. ஆகவே ஒமேகா சமன் V இன் கீழ் ஆர். இதை பிரதியிடுவோம். 10 கீழ் V1 சமன் 9 கீழ் V2. அப்போ எங்ககிட்ட கேட்ட கேள்வி என்னது? V1 இன் கீழ் V2. ஆகவே V1 இன் கீழ் V2 ஆனது 10 கீழ் 9 இருக்கும். முதலாவது விடை. இந்த சுற்றல் காலம் என்று சொன்னால் தெரியும், ஒரு சுழற்சிக்கு எடுக்கிற நேரம் தான் 2π இன் கீழ் ஒமேகா. அப்போ இவர் 10 தரம் சுற்றுற நேரம், இவர் 9 தரம் தான் சுற்றி இருக்கிறாருன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் தான் அந்த இயக்கங்கள் நடைபெற்றிருக்கு. சரியா? ரெண்டாயிரத்தி 13ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. ஒரு பொறியின் A, B எனும் இரு சில்லுகள் ஒரு பொது அச்சு பற்றி முறையே ஒமேகா1 ஒமேகா2 எனும் கோணக்கதிகளுடன் ஒரே திசையில் சுழலுகின்றன. இது முதலாவது உரு, இது இரண்டாவது உரு. இது ஒரு ஏயை பார்க்க சுழற்சி அச்சு பற்றி ஏயின் சடத்துவ திருப்பம் I1ம் பியின் சடத்துவ திருப்பம் I2. I1 I2 சடத்துவ திருப்பங்கள். ஒரு குறித்த கணத்தில் இரு சில்லுகளும் இறுக்கமாக அழுத்தப்படும் வரைக்கும் ஒன்றை ஒன்று நோக்கி தள்ளப்படும். அதேவேளை தொகுதி நழுவாமல் ஒரு பொது கோணக்கதி ஒமேகாவுடன் சுழலுகின்றது. ஒரு பியை பார்க்க இது கோணக்கதி ஒமேகாவோட சுழலுது. ஒமேகாவின் பெருமானம் தருவது. அப்போ இங்கே பாவிக்க வேண்டியது கோண உந்த காப்பு விதி. சரியா? ஆரம்ப கோண உந்தம் I1 ஒமேகா1 I2 ஒமேகா2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் சுழல்ற திசை வந்து எல்லாம் ஒரே பக்கமாக இருக்கிறதால இங்கே நாங்கள் திசையை பற்றி, அதாவது திசை கவனிக்கத்தான் வேணும். ஏன்னு சொன்னால் காவி கணியம் என்றதால் திசை கவனிக்கணும். இந்த இவ்வாறு திரும்புறதால இவரில் தொழிற்படுற கோண உந்தம் இந்த பக்கம் L1, இதில் L2, இதுலேயும் இந்த பக்கம் சுற்றுறால இதில் L2 தொழிற்பட போகுது. அப்போ கோண உந்தம் வந்து எல்லா இடமும் ஒரே திசையில் இருக்கிறதால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ சில பேர் இதில் சில போல என்ன தந்துக்கலாம், இந்த பக்கம் தந்து போட்டு கேள்வி கேட்டிருந்தால் கவனிக்கணும், இந்த திசையை கவனிக்கணும். சரியா? அப்போ திசைகள் முக்கியம். ஏன்னு சொன்னால் கோண உந்த காப்பு, அதாவது கோண உந்தம்ன்றது ஒரு காவிக்கணியம். ஆகவே இங்கே எங்களுக்கு I1 சக I2 என்றால் ரெண்டும் சேர்ந்துட்டேன்டா. இப்போ சடத்துவ திருப்பம் இது I1 சக I2 இன்டு ஒமேகா. இப்போ கேட்ட கேள்வி என்னது? ஒமேகாவின் பெருமானத்தை தருவதுன்னு தான் கேள்வி. ஆகவே எங்களுக்கு ஒமேகா சமன் I1 ஒமேகா1 I2 ஒமேகா2 அதன் கீழ் I1 சக I2. இப்படி விட இருக்கான்னு பார்த்தோம்னு சொன்னால் I1 ஒமேகா1 சக I2 ஒமேகா2 அதன் கீழ் I1 சக I2 நாலாவது விடை. இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோண உந்த காப்பு விதிகளை பாவிக்கிறது தான் கேள்விகளாக கூடுதலாக வந்திருக்கு. பாருங்கள், 2014ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்கள். திணிவு கேபிட்டல் எம்மையும் ஆரை கேபிட்டல் ஆரையும் உடைய ஒரு மெல்லிய வளையம் அதன் மையத்தினூடாக அதன் தளத்திற்கு செங்குத்தாக செல்லும் ஓர் அச்சு பற்றி ஒரு மாறா கோண வேகம் ஒமேகாவுடன் ஒரு கிடைத்தளத்தில் சுழலுகின்றது. இப்போது ஒவ்வொன்றும் திணிவு எம்மையுடைய இது சிறிய திணிவுகள் வளையத்தின் ஒரு விட்டத்தின் எதிர்முனைகளில் மெதுவாக இணைக்கப்பட்டால் தொகுதியின் புதிய கோண வேகம் யாது? அது ஆரம்பத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மெல்லிய வளையம் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய திணிவு வந்து கேபிட்டல் எம்மும் அதனுடைய ஆரை வந்து கேபிட்டல் ஆர் என்று சொல்லி தரப்பட்டது. சரியா? இது ஒரு வளையம். இதனுடைய திணிவு கேபிட்டல் எம், நிலைக்குத்தச்சு
இவ்வாறு இருக்குது. இதனுடைய ஆரை கேபிட்டலா. உங்களுக்கு தெரியும் ஒரு வளையத்தினுடைய சடத்துவ திருப்பம் mr வர்க்கம். அது எப்படி பெறப்பட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நிலைத்த புள்ளி ஒரு திருப்பும் சுழற்சி அச்சில் இருந்து ஒரு குறித்த ஒரு தூரத்தில் இருக்கிற m என்ற திணிவினுடைய சடத்துவ திருப்பம் mr வர்க்கம். அப்போ இந்த வளையத்தை வந்து நாங்கள் சின்ன சின்ன திணிவுகளாக உடைச்சோம்னு சொன்னால் இந்த சுழற்சி அச்சை பற்றி நிறைய சின்ன சின்ன திணிவுகள் காணப்படுற மாதிரி நாங்கள் கருதலாம். சரியா? அதில் இருந்து புறப்பட்டதான் இந்த சடத்துவ திருப்பம் வந்து mr வர்க்கம் என்று சொல்லி. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வளையத்தினுடைய விட்டத்துக்கு 2 சம திணிவுகளை வைக்கிறாங்க. வச்சால் இப்போ என்ன நடக்க போகுது, இங்கே எக்ஸ்ட்ராவாக 2 திணிவுகள் சேர்ந்துட்டு, ஏற்கனவே கேபிட்டல் M திணிவுடைய ஒரு வளையம் ஒன்று இருந்தது. ஆரம்பத்தில் தனியாக வளையம் இருந்தது, இப்போ திணிவுகளும் இருக்குது என்று சொன்னால், இப்போ இந்த தொகுதியினுடைய சடத்துவ திருப்பம் என்று வரும்போது வளையத்தினுடைய சடத்துவ திருப்பத்தோட இந்த 2 திணிவுகளினுடைய சடத்துவ திருப்பமும் கூட்டுப்படும். அப்போ இதில் எங்களுக்கு கேட்ட கேள்வி என்று சொன்னால் தொகுதியின் புதிய கோணவேகம் தான் கேள்வி. ஆரம்பத்தில் எங்களுக்கு கோணவேகம் ஒமேகாவோட சுற்றி கொண்டிருந்தவர் 2 பேரும். இப்போ புதிய கோணவேகம் ஒமேகா 1. அப்போ இங்கேயும் கோண உந்த காப்பு விதி. இப்போ இதில் கோண உந்த காப்பு விதி எப்படி பாவிக்கலாம்னு சொன்னால், இந்த திணிவுகள் மெதுவாக வைக்கப்படுதுன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே புற விசையோ புற முறுக்கமோ தொழிற்படையல். ரைட்? அப்போ இங்கே mr வர்க்கம் ஒமேகா சமன் mr வர்க்கம் ஒமேகா 1 சக இங்கே ஒரு திணிவுக்கு mr வர்க்கம் என்றால் 2 திணிவுக்கு 2mr வர்க்கம் ஒமேகா 1. இப்போ இதில் வெட்டக்கூடிய விஷயங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் r வர்க்கம் வெட்டலாம். இங்கே கேபிட்டல் M ஒமேகா சமன் கேபிட்டல் M ப்ளஸ் 2 ஸ்மால் m ஒமேகா 1. ஆகவே ஒமேகா 1 சமன் கேபிட்டல் M ஒமேகாவின் கீழ் கேபிட்டல் M ப்ளஸ் ஸ்மால் 2m. ரைட்? M ஒமேகாவின் கீழ் M ப்ளஸ் 2m முதலாவது விடை. ரெண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி, ஒரு பாரம்பரிய தானிய அரை கருவி இரு தட்டை கற்களை உடையது. உருவில் காணப்படுகின்றவாறு சுழற்சி அச்சிலிருந்து தூரம் ஆறில் நிலைப்படுத்தக்கூடிய கைப்பிடி கேபிட்டல் Hக்கு பருமன் F உடைய ஒரு கிடை விசையை பிரயோகிப்பதன் மூலம் மேலுள்ள கல்லானது கீழே உள்ள நிலையான கல்லின் மேலே சுழல செய்யப்படுகின்றது. விசை எப்போதும் கைப்பிடியின் இயக்கத்தின் திசைக்கு சமாந்தரமாக பிரயோகிக்கப்படும் எனில் சுழற்சி காலம் T ஆகவும் இருப்பின் செலவிடப்படும் வலு. இதில் எங்களுக்கு இந்த கைப்பிடி சுழல்ற திசையில் சமாந்தரமாக இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு சுழலுதுன்னு சொல்லும்போது இது தொடர்லி திசை வழியே இருக்க போகுது. F மையத்தில் இருந்து R தூரத்தில் இது ஒன்று கொண்டு செங்குத்து. ஆகவே எங்களுக்கு முறுக்கத்துக்கான தொடர்பு தெரியும், முறுக்கம் சமன் விசை திருப்பம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் வலு, சுழற்சி இயக்கத்தில் வலு சமன் முறுக்கம் தர கோணவேகம் ஒமேகா. அப்போ இதில் எங்களுக்கு டோவுக்கு பதிலாக F இன்ட்டு R, இங்கே எனக்கு ஒமேகா தெரியாது, ஒமேகாவை கண்டுபிடிக்கணும். இப்போ இதனுடைய சுழற்சி கதி வந்து கோணக்கதி வந்து ஒமேகான்னு எடுத்தால் சுழற்சி காலம் T என்று தரப்படுது. ஆகவே T சமன் 2π இன் கீழ் ஒமேகா. ஆகவே ஒமேகா சமன் 2π இன் கீழ் T. ஆகவே இங்கே கொண்டு வந்து பிரதியிட்டால் F இன்ட்டு R ஒமேகாவுக்கு பதிலாக 2π இன் கீழ் T. ஆகவே வலு என்று பார்த்தோம்னு சொன்னால் வலு சமன் புறமுறுக்கம் தர கோணவேகம். ஆகவே 2πRF அதன் கீழ் T, 2πRF இன் கீழ் T என்றது இரண்டாவது விடையாக இருக்கும். ரெண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டின் ஒரு கேள்வி, ஓர் லேசான சுருளிவில் ஈர்க்கப்படாத நீளம் எல்லையும் வில்மார்லி கேயை உடையது என்று சொல்லப்படுது. அப்போ இந்த விச்சுருளானது ஈர்க்கப்படுறதுக்கு முதல் எல் நீளத்தையும் அதனுடைய வில் மார்லி வந்து கே என்றும் சொல்லி தந்திருக்காங்க.
திணிவு எம்மையுடைய ஒரு சிறிய பொருள் வில்லின் ஒரு நுனியுடன் இணைக்கப்பட்டு தொகுதி உருவில் காணப்படுகின்றவாறு வில்லின் மற்றைய நுனியுடன் இணைக்கப்பட்ட ஒரு சிறிய லேசான வளையத்தினூடாக செல்லும் ஒரு நிலைக்குத்து அச்சு பற்றி சுழலப்படுகின்றது. அப்போ இதில் எங்களுக்கு படத்தில் காட்டப்பட்டது ஒமேகா என்று சுழலுது. ஆரம்பத்தில் இந்த விச்சுருள் வந்து நீட்சி அடைகிறதுக்கு முதல் இதனுடைய நீளம் வந்து எல், வில் மாறிலி கே. உங்களுக்கு தெரியணும் விச்சுருளில் வந்து எங்களுக்கு இது சுழல்ற நேரம், சுழற்சி இயக்கத்தை ஆற்ற நேரம் இங்கே ஆரை வந்து கேபிட்டல் ஆர் என்று தரப்பட்டிருக்கு. ஆகவே இந்த விச்சுருள் வந்து இப்போ நீட்சி அடைஞ்சிருக்கு. அப்போ ஹூக்ஸ் லோ உங்களுக்கு தெரியும். இதில் தொழிற்படுற விச்சுருளில் தொழிற்படுற விசை வந்து மேலதிக நீட்சிக்கு நேர்விகித சமன். ஆகவே எஃப் சமன் கேஇ என்று சொல்லி நாங்கள் படிச்சிருப்போம். இது ஹூக்ஸ் லோ, ஹூக்கின் விதி. சரியா? இதில் தொழிற்பட போகிற விசை வந்து மேலதிக நீட்சிக்கு நேர்விகித சமன், எஃப் சமன் கேஇ. அப்போ இங்கே மேலதிக நீட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் ஆர் மைனஸ் எல். இப்போ இருக்கிற நீளம் எல், இப்போ இருக்கிற நீளம் வந்து ஆர், ஆரம்பத்தில் நீட்சிக்கு முதல் எல். ஆகவே மேலதிக நீட்சி என்று பார்த்தோம்னு சொன்னால் ஆர் மைனஸ் எல் ஆக அமையும். அப்போ இதில் இப்போ நாங்கள் சுழற்சி இயக்கம் வட்ட இயக்கத்தை ஆற்ற நேரம் மையம் நோக்கி F7MA பாவித்தால் ஆர் ஒமேகா வர்க்கம், ஏக்கு பதிலாக ஆர் ஒமேகா வர்க்கம். இங்கே எஃப்க்கு பதிலாக நாங்கள் என்ன போட போகிறோம்னு சொன்னால் இந்த கே இன்ட்டு மேலதிக நீட்சி ஆர் மைனஸ் எல். ஆகவே இங்கே எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒமேகா சமன் கே இன்ட்டு ஆர் மைனஸ் எல்லின் கீழ் எம் இன்ட்டு ஆர் வர்க்க மூலத்துக்குள்ள. அப்போ இப்படி ஒரு விடை இருக்கான்னு பார்த்தோம்னு சொன்னால் கேயின் கீழ் எம், ஆர் மைனஸ் எல்லின் கீழ் கேபிட்டல் ஆர் முதலாவது ஆன்சர். உங்களுக்கு இந்த தொடர்புகளை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஹூக்கின் விதி இப்போ படிக்காதாக்கள் நீங்கள் பிறகு படித்து கொள்ளலாம். ரைட்? அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு விச்சுருளில் தொழிற்பட போகிற விசை வந்து அதில் ஏற்பட்ட மேலதிக நீட்சிக்கு நேர்விகித சமன். ஆகவே எஃப் சமன் கேஇ என்ற ஒரு சமன்பாடு நீங்கள் படிப்பீங்க படிக்காதாக்கள். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 2014ஆம் ஆண்டு 50வது கேள்வி. ஓய்விலிருந்து புறப்படும் சில்லு ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு சாய்தளத்தின் வழியே நழுவாமல் கீழ் நோக்கி உருள விடப்படுகின்றது. ஸோ இவர் வந்து உருளல் இயக்கம் என்று சொல்லப்படுகிறது. நேரம் Tயுடன் புவி தொடர்பாக சில்லின் சுற்றளவு மீதுள்ள ஒரு புள்ளி Pயின் வேகம் Vயின் பருமன் மாறலை பின்வரும் வரைவுகளில் எது மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கின்றது? T சமன் 0 புள்ளி P சாய்தளத்தை தொட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த T சமன் 0 இருக்கிற நேரம் இந்த புள்ளி P என்றவர் வந்து சாய்தளத்தை தொட்டு கொண்டிருக்கிறாருன்னு சொன்னால் புள்ளி P வந்து ஓய்வில் இருக்க போகுது. T சமன் 0 எங்களுக்கு சாய்தளத்தில் இந்த புள்ளி P தொட்டு கொண்டு இருக்குது. அப்போ இதில் கேட்கப்பட்ட இந்த விரைவுன்னு பார்த்தோம்னு சொன்னால் நேரத்தோடு அந்த புள்ளி Pயினுடைய வேகம் எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கும்னு சொல்லி பார்ப்போம். Pயினுடைய வேகத்தினுடைய மாறல் ஆரம்பத்தில் சாய்தளத்தினுடைய மேற்பரப்பை தொட்டு கொண்டிருந்தது P என்ற புள்ளி. அப்போ ஆரம்பத்தில் 0. இப்போ இயங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இடத்துல வர்ற நேரம் இவருக்கு எங்களுக்கு உயர் வேகத்தை கொண்டிருக்க போகுது. அப்போ உங்களுக்கு பாருங்கள் உயர் வேகத்தை எப்போ எடுக்க போகுதுன்னு சொன்னால் மொத்த இயக்கம் வந்து இப்போ வட்டத்தினுடைய ஆர் என்று சொன்னால் பரிதியினுடைய நீளம் 2πr. இப்போ இவர் அரைவாசி தூரம் போகிறாருன்னு சொன்னால் πr இருக்க போகுது. ஸோ πrக்கு வர நேரம் இங்கே வேகம் உயர்வாக இருக்கும். அப்போ இங்கே இருந்து படிப்படியாக இவர் எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வேகம் 0 என்றால் தொடர் திசைவெளி எவ்வாறு வேகங்கள் இருந்திருக்கும். இவர் சுழண்டு கொண்டு இயங்குகிறார் என்றால் உருளல் இயக்கம். உருளல் இயக்கத்தில் எங்களுக்கு தெரியணும் சுழற்சி இயக்கம் ப்ளஸ் ஏகபரிமாண இயக்கம்.
அப்போ இது வந்து ஒரு கிடையான தளத்தில் போகணுன்னு சொன்னால் இவ்வாறு எங்களுக்கு இது 2v, இது கனநிலை ஓய்வு, இதில் இருக்க போகிற வேகத்தினுடைய விளைவில் வந்து இப்படி இருக்கும் என்று தெரியும், இதில் இருக்கிற வேகத்தினுடைய விளைவில் வந்து இவ்வாறு இருக்கும் என்று சொல்லி தெரியும். அப்போ இந்த இடத்துல இழிவு வேகம் கனநிலை ஓய்வு, உயர்வு வேகம், மற்றது இதுக்கிடையில் இந்த வேகத்தினுடைய மாற்றம் நடைபெற போகுது. அப்போ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புள்ளியை நோக்கி போகிற, அப்புறம் அங்கேருந்து இங்கால இந்த புள்ளியை விலத்தி இங்கால வந்து கொண்டு இருக்க போகிறேன். மற்றது ஒரு சாய்தளத்தில் உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு துணியை விட்டால் ஓய்வில் இருந்து விட்டால் அடியில் வரும்போது தான் இங்கே உயர் வேகத்தை பெற போகிறேன். அப்போ கீழே வர 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 இவர வேகமும் வந்து அதிகரித்து கொண்டு போகும். அப்போ வேகம் அதிகரிக்குதுன்னு சொன்னால் இவர் அந்த இப்போ இவர் ஒருக்கா சுற்றினா 2πr, ஒருக்கா சுழலும் போது இவர் திரும்ப இங்கே வரும்போது இவர் இயங்கின மொத்த தூரம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 2πr இருக்கும். அப்போ ஆரம்பத்தில் இந்த நேரம் t1 என்று எடுப்போம். அடுத்த 2πrக்கு எங்களுக்கு வரப்போகிற நேரம் வந்து குறைவாக தான் இருக்க போகுது. ஏன்னு சொன்னால் இங்கே வேகம் வந்து போக போக அதிகரித்து கொண்டு போக போகுது. இதுக்கு அடுத்தது 2πr தூரம் இந்த இடப்பெயர்ச்சி மாறையில், ஆனால் வேகம் அதிகரிச்சிட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு நேரம் குறைய போகுது. ஆகவே போக 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 நேரம் வந்து குறைவடைந்து கொண்டு போகும். ஆகவே நேரம் குறைவடையும், இயக்கத்துக்கான நேரம் குறைவடையும். அப்போ இந்த புள்ளியினுடைய வேகம் வந்து போக போக அதிகரித்து கொண்டு போக போகுது. அப்படி இருக்கிற விடை என்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த நேர வித்தியாசம் வந்து அந்த வரைவுகளில் நேர வித்தியாசம் போக போக குறைஞ்சு கொண்டு போகிற வரைவென்று பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இருக்க போகிறது வந்து பார்த்தோம்னு சொன்னால் நேரம் குறைஞ்சு கொண்டு போகிறது. ஐந்தாவது வரைவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்தாவது வரைவில் தான் நடக்குது. இவ்வாறான ஒரு ஆரம்பத்தில் எங்களுக்கு இயங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கூட எடுத்தது. இந்த நேரத்தோட ஒப்படைக்குள்ள அடுத்த நேரம், இந்த நேரத்தோட ஒப்படைக்குள்ள இந்த நேரம் குறைவு, அடுத்தது இதை விட இன்னும் குறைவு. கீழே வர வர வேகம் வந்து இவருக்கு அதிகரிச்சிடும். அப்போ இங்கே t1, t2, t3 இந்த இயக்கத்துக்கான நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சு கொண்டு வருது. அப்போ p வந்து இங்கே வரும்போது உயர்வான வேகம், பிறகு திரும்பி இங்கே பூஜ்ஜியத்துக்கு வருது, திரும்பி இதிலேருந்து இங்கே போகுது உயர்வான வேகம், திரும்பி பூஜ்ஜியத்துக்கு வருது, திரும்பி இந்த இடத்துக்கு வர நேரம் எங்களுக்கு உயர்வான வேகம். ஆகவே எங்களுக்கு இதுக்குரிய விடை என்று பார்த்தோம் என்றால் ஐந்தாவது விடை தான் சரியாக வரும். அப்போ எங்களுக்கு இந்த உருளல் இயக்கம் சம்பந்தமான விஷயம் சரியான முறையில் தெளிவாக இருந்தால் தான் இந்த கிராஃபங்களால் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்போ எங்களுக்கு ஒருக்கா சுற்றினா இவர் நகர்ற தூரம் என்று பார்த்தோம்னா 2πr. அப்போ இந்த 2πr தூரம் மாறப்போகிறது இல்லை, ஏண்டா ஒரு முழு சுழற்சிக்கு இவ்வளோ தூரம் தான் போவார். அப்போ அதுக்கான நேரத்தை நாங்கள் வச்சு கொண்டு சொல்லுவோமா இருந்தால் இங்கே வேகம் மாறிக்கொண்டிருக்க போகுது, அதிகரித்து கொண்டு போகுது, இடப்பெயர்ச்சி மாறையில். ஆகவே இடப்பெயர்ச்சியினுடைய பெருமானம் மாறையில்னு சொன்னால் எங்களுக்கு வேகம் அதிகரிக்குதுன்னு சொன்னால் நேரம் என்ன செய்யணும், அதுக்கான நேரம் குறைவடைந்து கொண்டு வரும். அவை தான் அந்த சரியான விடையாக அமையும். 15ஆம் ஆண்டு கேள்வியை பாருங்கள். ஒரு சிறுவன் உருவில் உள்ளவாறு ஒரு களியாட்டத்தில் R உடைய ஒரு கிடை ராட்டினத்தின் x=-6 நிற்கின்றான். XY ஆனது அதன் y அச்சு வழியே சுழற்சி அச்சு வழியே உள்ள ராட்டினத்தில் நிலைப்படுத்தப்பட்ட ஓர் ஆள்கூற்று தொகுதியாகும். ஓர் உராய்வின்றிய போதிகை மீது ஒரு செலுத்தும் மோட்டரை பயன்படுத்தி ராட்டினம் அதன் அச்சு பற்றி மாறா கோணவேகம் ω0 சுழல செய்யப்பட்டு பின்னர் செலுத்தும் மோட்டார் இல்லாமல் சுயாதீனமாக சுழல விடப்பட்டது. இப்போது இடம் x=+r சிறுவன் ராட்டினத்தின் விட்டத்தின் வழியே x திசையில் இயங்கத் தொடங்கினால் சிறுவன் அமைவு x-உடன் ராட்டினத்தின் கோணவேகம் ஒமேகாவின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது யாதென்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஒரு மோட்டார் இதோடு இணைக்கப்பட்ட இந்த ராட்டினத்தில் பிறகு சுயாதீனமாக இயங்க விடுறாங்களா. அப்போ சுயாதீனமாக இயங்க விட்ட பிறகு தான் என்ன செய்கிறார்கள், இந்த சிறுவன் வந்து விட்டம் வழியே நடக்க போகிறார். அப்போ இந்த சுழற்சி அச்சு இது இவருக்கு ஒரு திணிவிருக்குமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், சுழற்சி அச்சில் இருந்து குறித்த ஒரு தூரத்தில் இருக்கிற திணிவினது சடத்துவ திருப்பம் I=mr வர்க்கம். அதாவது திணிவினதும் அந்த தூரத்தினது வர்க்கத்தினுடைய பெருக்கத்துக்கு சமம். அப்போ இவர்
இந்த சுழற்சி அச்சை நோக்கி போவாராக இருந்தால் இங்கே தூரம் வந்து குறைய போகுது. ஆகவே சடத்துவ திருப்பம் குறைய ஒமேகா வந்து அதிகரிக்கும். சரியா? அப்போ இந்த சுழற்சி அச்சை நோக்கி இந்த பிள்ளை போகுமா இருந்தா ரைட், இந்த சிறுவன் போகிற நேரம் இந்த சிறுவனுக்கும் இந்த சுழற்சி அச்சுக்கும் இடையிலான தூரம் வந்து குறைஞ்சு கொண்டு போக 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 இந்த ஒமேகா நோட் வந்து என்ன செய்யணும் போகுதுன்னு சொன்னால் அதிகரிக்க போகுது. ஆகவே ஆரம்பத்தில் -r தூரம், இங்கெல்லாம் +r தூரம். இப்போ இவருக்கு ஆரம்பத்தில் கோண வேகம் ஒமேகா நோடாக இருந்தது. ஒமேகா நோடாக இருந்தவர் இப்போ சுழற்சி அச்சுக்கு கிட்டவா போக 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 இவருக்கு கோண வேகம் அதிகரிக்க போகுது. அப்போ இங்கே சடத்துவ திருப்பத்துக்குள்ளே இருக்கிறாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் r வர்க்கம். அப்போ இதில் எனக்கு வரப்போகிற வரைவை பார்த்தீங்கன்னு சொன்னால் வரைவு வந்து கடைசி வரைக்கும் நேர்கோடாக வராது. ஏன்னு சொன்னால் r வர்க்கமா இங்கே தூரத்துக்கும் கோணவேகத்துக்குமான விரைவில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சடத்துவ திருப்பத்துக்குள்ள தூரத்தினுடைய வர்க்கம் காணப்படுறதால நாங்கள் தூரத்தோடு மாறுற விரைவில் எங்களுக்கு வர்க்கம் இருக்கிறதால எங்களுக்கு விரைவு வந்து ஒரு வளையாத்தான் வரப்போகுது. ஆகவே இங்கே இந்த ஒமேகா நோட்டிலும் பார்க்க இப்போ கோணவேகம் அதிகரித்து கொண்டு போகுது. அப்போ இந்த ஃபுல்லாக வந்து அதாவது இந்த படியன் வந்து ரைட் மையத்தில் இருக்கிற நேரம் தான் இவருக்கு உயர் கோணவேகம் காணப்படும். அப்போ மையத்தில் இருக்கிற நேரம் உயர் கோணவேகம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த தூரம் குறைஞ்சிட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு சடத்துவம் இல்லைன்னு சொன்னால் இப்போ மையத்தில் இருக்கிற இடம் தூரம் இல்லைன்னா சடத்துவம் 0ன்னு சொன்னால் இவர் வந்து விரைவாக சுற்றுவார். நாங்கள் இதுக்கு உதாரணம் பார்த்துனாங்க. இந்த கையில் 2 திணிவை வச்சுக்கொண்டு இந்த திணிவு கையை நீட்டுற நேரம் மெதுவாக சுற்றுறாங்க, அதே திணிவை நெஞ்சு கிட்ட வர நேரம் வேகமாக சுற்றினாங்க. அதே போல தான் ஒன்று தான் இது. அந்த திணிவுகளுக்கு இடையிலான தூரம் குறைய 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 இவருக்கு சடத்துவ திருப்பம் குறைஞ்சி இந்த கோணவேகம் அதிகரிக்கும். ஆகவே எங்களுக்கு எங்கே மேக்சிமம் வரும்னு சொன்னால் பிள்ளை இந்த சுழற்சி அச்சு ரைட் சுழற்சி மையத்தில் இருக்கிற நேரம் தான் எங்களுக்கு கோணவேகம் உயர்வாக இருக்கும். ஆகவே எக்ஸ் வந்து 0 இருக்கக்குள்ளே உயர்வாக இருக்கும். பிறகு திரும்ப இங்கே இருந்து இவர் விலத்தி நடக்க போகிறார். அப்போ தூரம் கூட 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 கோணவேகம் ஆரம்பத்தில் ஆரண்ட தூரத்துக்கு வர நேரம் ஆரம்பத்தில் என்ன கோணவேகம் இருந்ததோ அதே கோணவேகத்துக்கு வந்துடும். ஆகவே எங்களுக்கு கிராஃபை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு இருக்கும். அப்போ இதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இதுதான். சடத்துவ திருப்பம் திணிவிலையும் தூரத்தினுடைய வர்க்கத்திலையும் தங்கியிருக்கு. அப்போ தூரம் குறைய 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 சடத்துவ திருப்பம் குறையும். சடத்துவ திருப்பம் என்றது இயங்க மறுக்கும் தன்மை. இயங்க மறுக்கும் தன்மை குறையுது என்று சொன்னால் எங்களுக்கு இயங்குகிற தன்மை கூட போகுது. ஆகவே கோணவேகம் அதிகரிக்கும். ஸோ எங்களுக்கு மையத்தில் இருக்கிற நேரம் தான் கோணவேகம் மேக்சிமம் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு இவர் விலத்தி போக 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 தூரம் கூட போகுது. ஆகவே கோணவேகம் குறைய போகுது. இந்த வளைவு வாரத்துக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் கீறது கோணவேகத்துக்கும் இந்த எக்ஸுக்குமான விரைவு. ஆனால் இங்கே சடத்துவ திருப்பத்துக்குள்ள r வர்க்கம் இருக்கிறதால எங்களுக்கு நேர்கோடாக வராது. இப்படி ஒரு வளையாக தான் வரப்போகுது. அப்படி விடை என்று இருக்கான்னு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கான விடை என்று பார்த்தால் இரண்டாவது விடை. ஸோ இந்த இன்றைக்கு 2015ஆம் ஆண்டு கேள்வியோட முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த கிளாஸில் 2016 2020 வரையான கேள்விகளை நாங்கள் பார்ப்போம். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பாஸ் பேப்பர் கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். மற்றது இந்த வீடியோஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இது வரைக்கும் தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்குமா இருந்தால் இந்த ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அவங்களுக்கும் இது உதவியாக இருக்கும். திரும்ப அடுத்த வீடியோவோட சந்திப்போம். Thank you.